வணக்கம். இன்னைக்கு கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில் அண்ட் டிஎக்ஸ் உடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க. அப்பதான் நாங்கள் வீடியோஸ் போட்டு நோட்டிஃபிகேஷன் வரும். டெலகிராமில் எங்களுடைய ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதோடைய லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளை மதியம் 3 மணிக்கு பார்த்தீங்கன்னா லைவ் டிஸ்கஷன் மீட் 85வது வாரம் நடக்க போகுது. 85th வீக் நடக்க போகுது. ஸோ அதில் கலந்துக்கிட்டு உங்களுடைய டெக்னிக்கல் டவுட்ஸை கேட்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கலந்துக்கலாம். அதோடைய லிங்க்கும் காலையில் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டெலகிராம் சேனலில் கொடுத்துருவோம், அல்லது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் இருக்கும். ஜாயின் பண்ணுறவங்க அதை ஜாயின் பண்ணிட்டு வந்து உங்களுடைய டெக்னிக்கல் டவுட்ஸ் கேளுங்க. அதில் மெயினாக நம்ம கோல்டு, சில்வர், ஆயில் அண்ட் கரன்சி பேரில் இருக்கக்கூடிய தற்போதைய நிலவரம் என்ன, அது ப்ளஸ் நம்ம வந்து டெக்னிக்கல் பற்றியும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் பேசுவோம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நியூஸஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மெயினாக 7:30 மணிக்கு, ஓகேங்களா, 6:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ்எம்பி கம்போசிட் இருக்கு. பட் அதை விட நமக்கு கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ் வந்து 7:30 மணிக்கு இருக்கு. அதுக்கு கண்டிப்பாக மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ் நடக்கிறதுக்கு சான்சஸ் ஹையராக இருக்கும். சரி, எக்ஸ்பெக்டட் டேட்டா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 100 லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா 102 அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்திருந்தது. ஸோ இப்போ எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா 100 எதிர்பார்க்குறோம். இப்போ லாஸ்ட் மந்த் நமக்கு மே 28th வந்த அதே டேட்டா அளவே 102 வந்தது அப்படின்னா இது டிஎக்ஸ்ஒய்க்கு வந்து ஒரு நார்மலாக தான் இருக்கும். பெரிய லெவலில் ஒரு ட்ரெண்டிங் மூமெண்ட்டாக அமையாது. எவ்வளோ எக்ஸ்பெக்டேட் இருக்கணும் அப்படின்னா மினிமம் 5 to 6 பாயிண்ட்ஸ். இப்போ 105க்கு மேலே இது இருந்தால் கண்டிப்பாக டிஎக்ஸ்ஒய்க்கு பாசிட்டிவ், அதாவது யூஎஸ் கரன்சிக்கு பாசிட்டிவாக வரும். இதே ஒரு வேளை நெகட்டிவாக வருது, இந்த டேட்டா வந்து நீங்கள் பார்க்கும்போது நெகட்டிவ் டேட்டாவாக வருது, அந்த நெகட்டிவ் டேட்டா கண்டிப்பாக பிலோ 97 ஆர் 96, ஏன்னா லாஸ்ட் டைம் 102 அதை வச்சு தான் பார்க்கணும். ஸோ 96க்கு கீழே மார்க்கெட் அந்த டேட்டா பஞ்ச் ஆச்சு அப்படின்னா மேக்சிமம் ஆகாது. ஏன்னா ஏப்ரலில் ஒரு முறை மட்டும்தான் அந்த 97ங்கிற ஒரு டேட்டா வந்தது. அப்பயும் மார்க்கெட் வந்து இறங்கிட்டு திருப்பி ரெக்கவரியில் போனான். பெரும்பாலும் இந்த டேட்டா வந்து இந்த டேட்டாக்கும் மார்க்கெட்டுக்கும் சம்டைம்ஸ் ரிலேட் இருக்காது. டேட்டா பாசிட்டிவாக வந்து மார்க்கெட் இறங்கிட்டு அப்புறம் லேட்டர் ஏறினதுக்கான ஒரு ஸ்பீச்சஸ் மூலிமா ஏறின கண்டிஷனும் இருக்கு. இதை மைண்டில் வச்சுக்கிட்டு தான் கன்சியூமர் கான்ஃபிடென்ஸோ பார்க்கணும். ஸோ டேட்டா பாசிட்டிவாக வருதுன்னு கன்ஃபார்ம் பை தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரெஷர் மட்டும்தான் கிரியேட் ஆகும். நல்ல டிஃப்ரென்ஸ் நான் சொன்ன மாதிரி ஒரு 105க்கு மேலேயோ 96க்கு கீழேயோ வர மாதிரி இருந்தால் மட்டும்தான் இன்னைக்கு ஃபுல்லாகவே இதே ட்ரெண்டில் மார்க்கெட் ப்ராசஸ் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இல்லை 100க்கு 101 இல்லை 99 வருது அப்படின்னு நம்ம வந்துச்சு அப்படின்னா ஆஸ் பர் இந்த டேட்டா வச்சு மார்க்கெட் மூவ்மெண்ட்டை நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறது கடினமாக இருக்கும். அடுத்தடுத்தது நமக்கு வரக்கூடிய ஸ்பீச்சஸில் மார்க்கெட் மாறிடும். ஸோ நாளைக்கு லைவ்ல நம்ம வரக்கூடிய அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது என்ன அப்படின்னா நமக்கு ஜிடிபி இருக்கு, அதுக்கப்புறம் பிசிஇ பர்சனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இருக்கு. இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட். வியாழக்கிழமையும் தென் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு வரும். வியாழக்கிழமை 6 மணிக்கும் வெள்ளிக்கிழமை 6 மணிக்கும் வரக்கூடிய இந்த டேட்டா நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டேட்டாவாக இருக்கும். டேட்டாவை விட மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ் நல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு லைவ்ல அதை பற்றி டிஸ்கஷன் பண்ணுவோம். இந்த டேட்டாவை பார்த்துக்குங்க. நல்ல டிஃப்ரென்ஸ் வந்தால் தான் அதோடைய இம்பேக்ட் கிரியேட் ஆகும். ஃபர்ஸ்ட் டிஎக்ஸ்ஓடைய சார்ட். ஸோ டிஎக்ஸ்ஐ பொறுத்த வரைக்கும் நேற்று என்ன நடந்தது மார்க்கெட்டில் அப்படின்னு பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து கீழே ஃபால் ஆகிடுக்கும். நல்லா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஷார்ட் டேர்ம் ஃபால். ஸோ ஒரு ட்ரெண்டிங் ஃபேஸில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இப்படி ட்ரெண்ட் ஆகும்போது கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுது. அதாவது மேலே போயிட்டு ட்ரெண்ட் டவுன் ஆகும்போது அப்படியே ஸ்லோ டவுன் ஆகுது. ஸோ அப்போ ப்ரைஸ்க்கு வந்து ஏதாவது ஒரு டேட்டாஸ்க்காக, ஒரு நல்ல டேட்டாக்காக மார்க்கெட் என்ன பார்த்தீங்கன்னா காத்துட்டு இருக்கு. இன்னும் அந்த ஸ்பீடப் வந்து மார்க்கெட்டில் வரல அப்படிங்கிறது இந்த இடத்துல தெரியுது. ஸோ இப்போ வந்து இது வந்து ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரெச்சராகவே நம்ம வச்சுக்கலாம். நமக்கு இந்த பாட்டம் உடையக்கூடாது. 105 அப்படிங்கிறது உடையக்கூடாது. ஷேடோ வந்தால் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு ஒரு டேல அல்லது ஒரு 4 ஹவர்ல நல்ல ஒரு க்ளோஸ் வரக்கூடாது. வந்துட்டா டிஎக்ஸ்ஐ ஒரு டீப் கரெக்ஷனுக்கு ரெடி ஆகிறான்னு நினைக்கிறோம். ஒரு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பான்ஷனுக்குள்ள வரத்துக்கு கீழே திருப்பி இதே சப்போர்ட் லெவலுக்கு மார்க்கெட் வந்து நிற்கிறதுக்கான சான்சஸ் ஹையராக இருக்கும்.
ஸோ இன்னைக்கு நியூஸ் வந்துட்டு மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா அதோடைய கண்டினியூட்டி தான், அவ்வளோதான். ஸோ மேலே 106.50 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே போகும்போது தான் ட்ரெண்டிங் ஃபேஸ் ஆக்டிவேட் ஆகும். இன்னைக்கு 105க்கு கீழே வந்தா மார்க்கெட் நல்ல டீப் கரெக்ஷனுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். செல் சைட் கிடையாது, டீப் கரெக்ஷனுக்கு வரும். இதை உடைச்சா கீழே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவலுக்கு மார்க்கெட் போயிடும். ஸோ இது ஃபர்ஸ்ட் சப்போர்ட் லெவல், இது செகண்ட் சப்போர்ட் லெவல். ஸோ ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டுக்கு மார்க்கெட் போகும், அதை பிரேக் பண்ணால் செகண்ட் சப்போர்ட் போகும். இதெல்லாம் அடுத்த கட்டம். முதல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய டேட்டா பாருங்க, மார்க்கெட் கொஞ்சம் கீழே வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 105 பிரேக் ஆகாம பார்த்துக்கணும். இப்போ ஒரு 4 hour சார்ட் அந்த மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னாலுமே தெரியும். இந்த இடத்துல ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சால்டேஷன்ல நம்ம வச்சுக்கலாம். ரைட், எப்படி வச்சுக்கலாம்? இப்போ பாருங்க, ப்ரைஸ்ல வந்து இந்த ப்ரைஸ் வந்து இப்படி வந்துட்டு இருக்கு. அப்போ கீழே இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் வரைக்கும் வரலாம். இது வரைக்கும் ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போகலாம். சப்போர்ட்டுக்கு கீழே நான் சொல்ற மாதிரி ஒரு 105க்கு பக்கமா வந்துட்டா இந்த மார்க்கெட் கரெக்ஷன் டீப்பா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கீழே இருக்கிற இந்த சப்போர்ட் வரைக்கும் மார்க்கெட் வரதுக்கு சான்சஸ் வந்துடும். ஸோ இங்கேயும் ட்ரெண்டிங் ஃபேஸ் கிளியரா இல்லை, அதனால உடையாமல் இருக்கிறதா நம்ம பார்க்கணும், மெயினா பார்க்கணும். ஆயில், க்ரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும் டே ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு பை, இது ஒரு கரெக்ஷன் பை தான். மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் முதல்ல ரேஞ்சை பார்த்துக்கணும். இதுதான் பக்காவான ரேஞ்ச் மார்க்கெட். அந்த ரேஞ்சுக்குள்ள ஒரு பை ஆயிட்டு மார்க்கெட் ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் வந்திருக்கான். இது இப்போ என்ன ஆக போகுது அப்படின்னா திருப்பி ஒரு கரெக்ஷனுக்கு மேலே போக வாய்ப்புகள் மார்க்கெட்ல இருக்கு. அதுக்கப்புறம் திருப்பி கூட ஃபால் டீப் கரெக்ஷனுக்கு வரலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த டேர்ம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா, ப்ரைஸ்ல இப்போ இந்த மார்க்கெட் இந்த சேனல் பிரேக் ஆகிட்டு இருக்கான். ஸோ இப்போ ஒரு கரெக்ஷனுக்குள்ள வரப்போறோம், ஒரு 77 வரைக்கும் ஒரு கரெக்ஷனுக்குள்ள வரப்போறோம். ஸோ நீட்டாக இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அழகா மார்க்கெட்டில். ஓகே, இப்படி ஒரு ட்ரெண்ட் லைனாக வச்சுக்கோங்க. ஓகே, இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் நல்லா பிரேக் பண்ணி கீழே இருக்கக்கூடிய 79க்கு கீழே போறான்னா அப்போ மார்க்கெட் கரெக்ஷன் எடுக்கிறான்னு அர்த்தம். கொஞ்சம் டீப் கரெக்ஷன் வரைக்கும் வரலாம். 77லேருந்து 76.5 அல்லது அது கீழே ஷேடோ வரலாம். ஸோ இதுதான் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஓகே, இதை அப்படியே நீங்கள் மார்க் பண்ணி பார்க்கலாம். இந்த மல்டி சப்போர்ட் லெவலுக்கு ப்ரைஸ் வந்தால் வந்து தான் சப்போர்ட் எடுக்கணும். பிஃபோர் தட் எனக்கு இந்த ட்ரெண்ட் பிரேக் ஆகி மார்க்கெட் ஒரு செல்லுக்குள்ள வரானா நீங்க ஷார்ட் டேர்ம் செல் போகலாம். ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி போற மாதிரி இருந்தால் மட்டும் இந்த மார்க்கெட்டை நீங்க எடுங்க, இல்லைன்னா இந்த மார்க்கெட்டை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சில்வர். சில்வர் பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேம்ல பார்த்தோம்னா மார்க்கெட் இந்த சேனலுக்குள்ள தாங்க ரெஸ்பெக்ட் பண்ணி மார்க்கெட் வந்துட்டு இருக்கு. இப்போ ஒரு மிடில் ஃபேஸ்ல மார்க்கெட் இருக்கு. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய லெவலில் இந்த மார்க்கெட்டோடைய ட்ராப்ல பெரிய லெவலில் ஒரு ஷார்ட் டேர்ம் கேண்டில்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் டேர்ம் கேண்டில்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இங்கே இருக்குன்னா மார்க்கெட்டில் ஒன்றும் நியூஸ் கிடையாது. ஸோ இந்த மார்க்கெட் வந்து இப்போ வந்து மேலே போக ஒரு வாய்ப்பு இருக்கு. கோல்டுலையும் இருக்கு, சில்வர்லையும் இருக்கு. ஸோ இந்த ஹை இங்கே பை எடுக்கிறவங்க தாராளமாக பை எடுக்கலாம். இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கணும். பாட்டத்தை ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மல்டி சப்போர்ட் லெவல். கீழே வந்து ஒரு நல்ல சப்போர்ட் ஏரியாவில் வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துட்டு இங்கிருந்து ப்ரைஸ் வந்து இப்போ மேலே போக ட்ரை பண்ணுறோம். இது மினிமம் 30 வரைக்கும் ஃபர்ஸ்ட் லெவலில் போவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் இந்த இருக்கிற இந்த சேனலுடைய டாப்புக்கு மார்க்கெட் போய் ரெசிஸ்டன்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்கும். ஃபர்ஸ்ட் 30 வரைக்கும் போக சான்சஸ் உண்டு. நெக்ஸ்ட் இது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இங்கே வரும் பொழுது ஒரு புக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம், அல்லது ட்ரையல் பண்ணி மேலே இருக்கிற வரைக்கும் ட்ரை பண்ணலாம். ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய டேட்டால மேலே போகிறதுக்கு கோல்டு அண்ட் சில்வரில் வாய்ப்புகள் கொடுக்குறாங்க. ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிங்க, ஏன்னா அது ஒரு மல்டி சப்போர்ட். ஒரு திடீர்னு மார்க்கெட் வந்து ஒரு ஸ்வீப் பண்ணிட்டு ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போகிறனால இந்த இடம் நம்ம பை ட்ரை தாராளமாக பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோல்டு. ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேமில் பார்த்துட்டீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து கீழே வந்துட்டு இருக்கான். ஃபால் ஆன மார்க்கெட் இப்போ உள்ளுக்குள்ளே தான் இருக்கு. ஒரு சின்ன பை தான் கொடுத்துருக்காங்க. நேற்று பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனலில் வந்து கோல்டுக்கு வந்து ஒரு சப்போர்ட் லெவல் கிடைச்சதை 4 hourல போட்டிருப்போம். ஸோ 4 hourல இந்த இடத்துல மார்க்கெட் சப்போர்ட்ல இருக்கு. மேல இருந்து கீழே இந்த கேண்டில் இருக்கும்போது ஒரு இமேஜ் கொடுத்துருப்போம். ஸோ இப்படி போன மார்க்கெட் கீழே வந்துட்டு மேலே போக வாய்ப்புகள் இருக்கும். ஃபர்ஸ்ட் டார்கெட் 45லேருந்து 50 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஓகேங்களா? ப்ரைஸ் வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த 35க்கு மேலே போயிடுச்சுன்னா கீழே இருக்கிற ஸ்டாப் லாஸை ட்ரையல் பண்ணி மேலே கொண்டு வர ட்ரை பண்ணுவோம். நெக்ஸ்ட் இந்த மார்க்கெட் மூவ் ஆகும்போது இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரையல் பண்ண தான் ட்ரை பண்ணுவோம். ஏன் அப்படின்னா இந்த மார்க்கெட்டுடைய சப்போர்ட் லெவல் மெயினாக
இந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ரேஞ்ச் என்ன முடிக்கல, இதில் இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் லெவலில் தான் மார்க்கெட் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கான். ஸோ இப்படி வரும் ஆல்மோஸ்ட். அப்போ திருப்பி இந்த டாப் அண்ட் டாப்புக்கு மார்க்கெட் போகிறதுக்கான சான்சஸ் உண்டு. இது சப்போர்ட். இது உடைத்தாலும் 300லேயே நம்ம பை ட்ரை பண்ணலாம். ஸோ நான் எந்த இடத்துலையும் பை போங்க அப்படின்னு நான் இப்போ சொல்லலை. ட்ரை பண்ணணும்னா நீங்கள் ஏதாவது ஒரு டெக்னிக்கல் மெத்தடை யூஸ் பண்ணி அதில் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி என்ட்ரி எடுத்துக்கோங்க. இது என்னுடைய ஜஸ்ட் அட்வைஸ் மட்டும் தான். நான் மார்க்கெட்டை பார்க்குற வியூ. ஏன்னா நான் லாஸ்ட் வீக்லி ஃபோர்காஸ்ட்டில் சொல்லியிருப்பேன். பார்க்காதவங்க போய் பார்க்கலாம். மார்க்கெட் மேபி இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் வந்து லாக் ஆச்சு. நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன், ட்ரெண்ட் லாக் ஆச்சு. ஓகே, ஸோ இதுக்கு வந்து இப்படி ஒரு சப்போர்ட் லெவலும் இப்படி ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலும் வைக்கும்போது இன்னொரு முறை மார்க்கெட் கீழே வந்து இப்படி எடுத்துட்டு போனால் ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். இங்கேருந்து மார்க்கெட் புஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த டாப் அண்ட் பாட்டம் ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கிறான். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட்ஸ், ஸோ இந்த சப்போர்ட்ஸ் எடுத்தால், இங்கே பிரேக் நடந்தால் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு மேலேயும் மார்க்கெட் போய் ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கான சான்சஸும் உண்டு. ஸோ இந்த இடத்துல ஒரு பை ட்ரை பண்ணணும். இது ஒரு ரிஸ்கி பை தான், ரேஞ்சுக்குள்ளே எடுக்கக்கூடிய பை தான். அதனால இந்த பை நாங்கள் வந்து டெலகிராமில் கொடுத்துருந்தோம். ஸோ அதோடைய அப்டேட் கேட்டிருந்தீங்க. மார்க்கெட் மூவ்மெண்ட் நேற்று இல்லை. ஸோ இன்னைக்கு நியூஸ் இருக்கும்போது இது மேலே போனால் 45லேருந்து 50க்குள்ளே டார்கெட் புக் பண்ணிக்கங்க. ஸ்டாப் லாஸ் மஸ்ட். ஸ்டாப் லாஸ் அடிக்க வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த 300 லெவல் அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்டான சப்போர்ட் லெவல். பட் நிறைய எக்கனாமி நியூஸஸ் வந்துட்டு இருக்கிறதுனால நம்ம முன்கூட்டியே இந்த இடத்துல மார்க்கெட்டில் பை ட்ரை பண்ணணும். அதுக்காக தான் இங்கே நம்ம ட்ரை பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு லைவ் மீட்டில் கலந்துக்கணும்னா டெலகிராமில் லிங்க் கொடுப்போம். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.